வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். குவாட் தலைவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இலங்கை அதிபர் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் அனுராக் குமார திசநாயகே வெற்றி பெறுவார் என எதிர்பார்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சி அமைத்தால் விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சென்னையில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சட்டப்பூர்வ ஒப்புதல்களை பெற்ற பிறகு பயணிகளின் சேவை தொடங்கும், சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி 280 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். உச்சி மாநாட்டின் போது குவாட் தலைவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் டெலாவார் நகரில் நடைபெற்ற குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு அந்நாட்டு அதிபர் ஜோ பைடனை சந்தித்த பிரதமர் மோடி இரு நாட்டுக்கு இடையே பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தெரிகிறது. இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் டெலாவர் வில்மிங்டனில் உச்சி மாநாட்டின் போது குவாட் தலைவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி எனவும், மேலும் உலகளாவிய நலனுக்காக குவாட் எவ்வாறு தொடர்ந்து பணியாற்ற முடியும் என்பதில் கவனம் செலுத்தும் விவாதங்கள் பயனுள்ளதாக இருந்ததாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் சுகாதாரம், தொழில்நுட்பம், காலநிலை மாற்றம் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற முக்கிய துறைகளில் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இலங்கை அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவில் அனுராக் குமார திசநாயகே வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் அதிபர் ரணில் விமர்சிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுராக் குமார திசநாயகே போட்டியிட்டனர். இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில் அனுராக் குமார திசநாயகே 52% வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்த நிலையில் தற்போது 43% வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். இந்நிலையில் இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் அனுராக் குமார திசநாயகே புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சி அமைத்தால் விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என்று அமித்ஷா கூறியுள்ளார். காஷ்மீரில் 3 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இதில் முதல் கட்ட தேர்தல் கடந்த 18ஆம் தேதி நடந்த நிலையில் வரும் 25 மற்றும் அடுத்த மாதம் 1ஆம் தேதிகளில் மீதமுள்ள 2 கட்ட தேர்தலும் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காஷ்மீரில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் பூஞ்ச் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, காஷ்மீரில் பாஜக ஆட்சி அமைத்தால் மாதம் 500 யூனிட் மின்சாரம் வீடுகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும் 2 LPG சிலிண்டர்கள் இலவசமாக வழங்குவதாகவும் கூறினார். மேலும் விவசாயிகளுக்கு தற்போதுள்ள 6,000 ரூபாய் நிதிக்கு பதிலாக 10,000 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இந்தியா வங்கதேசம் இடையே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் 280 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. வங்காளதேச கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதன் முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 376 ரன்கள் எடுத்தது. பின்னர் ஆடிய வங்கதேச அணி 149 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து பின்னர் 227 ரன்கள் முன்னிலையுடன் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 287 ரன்கள் எடுத்தது. இதனால் 515 ரன்கள் இலக்குடன் ஆடிய வங்கதேச அணி 234 ரன்கள் எடுத்து தோல்வி அடைந்தது. இதன் மூலம் இந்திய அணி 280 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்தியா தரப்பில் ரவிச்சந்திரன் அஸ்வின் 6 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என இந்தியா முன்னிலை வகிக்கிறது. மேலும் அடுத்த போட்டி வரும் 27ஆம் தேதி கான்பூரில் நடைபெறுகிறது. விஜய் எல்லோருக்கும் பொதுவான தலைவராக இருப்பதற்கான வாய்ப்பில்லை என மத்திய அமைச்சர் எல் முருகன் கோவில்பட்டியில் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வடக்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் மாவட்ட மையக்குழு மாவட்ட உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சென்னை கேசவ வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரம் தன்னை ஒரு பக்தனாக பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளதாகவும், ஒய்எஸ்ஆர் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட இந்த விவகாரம் சாதாரண விஷயம் அல்ல எனவும் தெரிவித்தார்.
தொடர்ந்து பேசிய அவர், விஜய் எல்லோருக்கும் பொதுவான தலைவராக இருப்பார் என மக்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அவர் நம் மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என கடந்த 2 நாட்களில் அவருடைய நடவடிக்கையில் தெரிவதாகவும் கூறினார். இது சாதாரண விஷயம் அல்ல. ஒய்எஸ்ஆர்சிபி அவர்கள் செய்திருக்கிற விஷயம் இது சாதாரண விஷயம் அல்ல. நீங்களே சொல்றீங்க, அந்த ஏஆர் ஃபுட்டு அதுல இருந்து அவங்களே நேற்றுக்கு ஏதோ ஒரு இதில் சொல்றாங்க 4 லோடு திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்ற குவாலிட்டி சரியில்லாம அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவை நம்ம சமூக ஊடகங்கள்ல நம்ம பார்க்கணும். அதுவும் இல்லாம இந்தியாவிலேயே மிக லீடிங்கான ஒரு லேப்ல குஜராத்ல அந்த லேப்ல பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அந்த பரிசோதனையில இதுல கலப்படங்கள் விலங்குகளினுடைய கொழுப்பானது கலக்கப்பட்டது ஒரு சர்டிபிகேட் இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நிச்சயமாக குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது. அதனாலதான் மத்திய அரசாங்கத்தினுடைய உணவு கட்டுப்பாடு அதிகாரிகள் அங்கு சோதனைக்கு சென்றிருக்கிறார்கள். சாம்பிள் கலெக்ட் பண்ணி சட்டப்படியான நடவடிக்கைகள் தொடரும். இந்தியை திணிக்கவில்லை, தமிழ் மூலமாக கூட மருத்துவம் படிக்கலாம் என்று கூறுவதாக நிர்மலா சீதாராமன் திருவள்ளூரில் நடைபெற்ற முகாமில் பேசினார். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் பாஜக உறுப்பினர்கள் சேர்க்கை பேரியக்க முகாம் நடைபெற்றது. இதில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு கட்சியில் புதிதாக சேர்ந்த நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி மிஸ்டு கால் மூலம் கட்சியில் சேர்வது குறித்து விளக்கி பேசினார். அப்போது நீட் தேர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும், இந்தியை திணிக்கவில்லை எனவும், தமிழ் மூலமாக கூட மருத்துவம் படிக்கலாம் என்று கூறுவதாகவும் பேசினார். உதயநிதி துணை முதல்வர் ஆவதை பாஜக எதிர்க்கவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூரில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்திற்கு எதிரானது என கமல்ஹாசன் கூறுவது தவறு என்றும், அவர் மீண்டும் கட்சிக்கு தலைவரானதில் இருந்தே அவரது கட்சியில் ஜனநாயகம் இல்லை என தெரிகிறது என குற்றம் சாட்டினார். உதயநிதி துணை முதல்வராவதை பாஜக எதிர்க்கவில்லை என்றும், தமிழகத்தின் ஒரு குடிமக்களாகத்தான் எதிர்க்கிறோம் என தெரிவித்தார். இந்த கோவை பகுதியில் முழுமையாக உறுப்பினர் சேர்க்கைக்கு பொறுப்பாளராக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் ஒரு 4 நாட்களாக இந்த பகுதியில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன். அந்த பல்லடம் தொகுதி ஏற்கனவே சமீபத்திய பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றுத்தந்த தொகுதியாக இருக்கிறது. இங்கேயும் சுறுசுறுப்பாக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன ஜனநாயகத்தை பாதுகாக்கிறாங்க? கமலஹாசன் தான் அந்த கட்சி தலைவர், மறுபடியும் அவரே தான் தலைவர். ஆக இவர்களாம் முடிசூடி கொள்வார்கள். இவர்கள் கட்சியில ஜனநாயகமே கிடையாது. இங்கே ஸ்டாலின் முதலமைச்சர், அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சர், தம்பி உதயநிதி துணை முதலமைச்சர், அங்கே சோனியா காந்தி அவர்கள் தலைவர், அதற்கு பின்பு ராகுல் காந்தி தலைவர். ஆனா அவங்க கட்சியில எதுலையும் ஜனநாயகத்தை அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். ஆனா ஜனநாயகத்தை பின்பற்றுகின்ற ஒரு தேர்தலாக ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கணும். உடனே அதை மூடி மறைத்து ஜனநாயகத்தை மறைக்கிறது என்று சொல்கிறார்கள். இது ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால கமலஹாசன் ஒரு பெரிய நடிகர் சக்தியாக வந்தார். அவராலே ஒண்ணு தம்பிங்க வச்சிருங்க, சீக்கிரம் வச்சிருங்க, பாஸ்டா வச்சிருங்க. நான் கட்டிய அணைகள் இருக்கும் வரையில் என் பெயர் இருக்கும் என்று காட்பாடியில் நடைபெற்ற தடுப்பணை திறப்பு விழாவில் அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி குகையநல்லூர் கிராமத்தில் உள்ள பொன்னை ஆற்றின் குறுக்கே 12.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வந்த புதிய தடுப்பணைக்கான திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், வேலூர் துணை மேயர் சுனில் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர், நான் இன்றைக்கும் இருக்கலாம், போய்விடலாம், ஆனால் நான் கட்டிய அணைகள் இருக்கும் வரையில் என் பெயர் இருக்கும் என்ற அவர், ஒப்பந்ததாரர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றும், தப்பு செய்பவர்கள் சிறைக்குத்தான் செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி பகுதிகளில் மழை முன் எச்சரிக்கை நடவடிக்கை குறித்தும் 2 நாட்களில் ஆய்வு செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்தார். திருப்பத்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வெங்களாபுரம் பகுதியை சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவர் மளிகை பொருட்களை வாங்குவதற்காக வெங்களாபுரம் பகுதியிலிருந்து கசிநாயக்கன்பட்டி வரை தனது இருசக்கர வாகனத்தில் சென்றார்.
அப்போது கசிநாயக்கன்பட்டி பகுதியில் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒசூர் நோக்கி வந்த பேருந்து எதிரே வந்த ரவிக்குமாரின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ரவிக்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரது உடலை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து கந்திலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பிட்ட சில குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் தலைவர்கள் ஆவார்கள் என்கிற சூழல் பாஜகவில் இல்லை என்றும் பாஜகவில் யார் வேண்டுமானாலும் பெரிய அளவில் வரலாம் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை கொட்டிவாக்கத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகையில், மத்தியில் ஆட்சியில் உள்ள நாங்கள் தமிழ்நாட்டிலும் ஆட்சியை அமைப்போம் என தெரிவித்தார். மேலும் குறிப்பிட்ட சில குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் தலைவர் ஆவார்கள் என்கிற சூழல் பாஜகவில் இல்லை என்றும் பாஜகவில் யார் வேண்டுமானாலும் பெரிய அளவில் வரலாம் என்றும் கூறினார். இந்தியாவில் பாரம்பரிய மீனவர்களுக்கு எவ்வித நஷ்டமும் வராமல் இருக்க உலக வர்த்தக மையத்தில் பிரதமர் மோடி போராடி வருகிறார் என தெரிவித்த அவர், அரசின் திட்டங்களை பயன்படுத்தி மீனவர்கள் முன்னேற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். செங்கல்பட்டு அருகே சுய நினைவை இழந்த வாலிபரை சரமாரியாக வெட்டி கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் மதுரை வீரன் கோவில் தெருவை சேர்ந்த சரவணன் வாகன விபத்தில் கை கால்கள் செயலிழந்து தனது வீட்டிலேயே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர் புலிப்பாக்கம் பல்லவா கார்டன் மகாலட்சுமி நகர் சந்திப்பு அருகே தலையில் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அங்கு வந்த போலீசார் உயிரிழந்த சரவணனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாழப்பாடி அருகே 15 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 65 வயது முதியவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த பொன்னாரம்பட்டி பரவக்காடு பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளியின் 15 வயது மகளுக்கு திடீரென உடல்நிலை பாதிப்படைந்ததால் அவரது பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி 3 மாத கர்ப்பமாக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பெற்றோர் வாழப்பாடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறுமி காட்டு வேலைக்கு சென்றபோது அதே பகுதியை சேர்ந்த பெரியசாமி என்னும் முதியவர் ஆசை வார்த்தை கூறி சிறுமியை 3 மாத கர்ப்பமாக்கியது தெரிய வந்தது. இதனால் முதியவர் பெரியசாமியை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் இது குறித்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை நம்பி தாய்லாந்தில் சிக்கிய நபரை மத்திய அரசு மீட்டு குடும்பத்திடம் ஒப்படைத்தது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள வெள்ளூர் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் முத்துக்குமார் என்பவர் ஆன்லைன் விளம்பரத்தை கண்டு வேலைக்காக தாய்லாந்து சென்றார். பின்னர் அங்கு சென்ற அவர் விமான நிலையம் வந்தடைந்ததாக தனது மனைவியிடம் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் முத்துக்குமாரின் மனைவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். இதையடுத்து மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு அவரை மீட்டு இந்தியா அழைத்து வந்தது. அவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவரது வீட்டில் ஒப்படைத்தார். நாடு திரும்பிய முத்துக்குமாருக்கும் அவரை அழைத்து வந்த மத்திய இணையமைச்சருக்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முத்துக்குமார், ஆன்லைனில் வந்த விளம்பரத்தை நம்பி தாய்லாந்து சென்ற அவரை ஸ்கேம் எனப்படும் வேலை செய்ய வைத்ததாகவும் தன்னை போல் 5000க்கும் மேற்பட்டவர்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் வெளிநாட்டு வேலையை பொறுத்தவரை நன்கு விசாரித்து செல்லுமாறும் என்னை போல் யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். அது ஒரு ஸ்கேம் ஜாப். என்னன்னா ரஷ்யா ஈராக்ல இருந்து நிறைய பீப்புள்ஸோட ஃபோன் நம்பர்ஸை அவங்க டிக்டாக்ல இருந்து எடுத்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 20 பேர் கூட நாங்கள் சேட் பண்ணணும். என்ன சேட் பண்ணணும், எப்படி சேட் பண்ணணுன்ற ஸ்கிரிப்ட் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. அவங்கள சேட் பண்ண வச்சு அவங்கள கிரிப்டோ கரன்சியில் ரீசார்ஜ் பண்ண வைக்கிறாங்க. அதை ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து வர கமிஷன் தான் அவங்களுக்கு. அதை வச்சு தான் எங்களுக்கும் சேலரின்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு யாருக்கும் அவங்க சம்பளமே தரல. எங்களுக்கு அவங்க சாப்பாடும் ஒரு தங்குற இடம் போட்டு 14 மணி நேரம் வேலை வாங்க மட்டும்தான் அவங்களோட. நாங்கள் அதை மட்டும் தான் செஞ்சோம். சம்பளம் யாருக்குமே கொடுக்கல. இதுதான் எல்லாருக்குமே அதே நிலைமை தான். அங்கே இருந்து வெளியில் வர்றதே ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி பல முயற்சி எடுத்து இவங்க என் குடும்பத்தோட சேர்த்துருக்காங்க. இதுதான் நேற்று அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே சிபிசிஐடியும் இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸும் எங்ககிட்ட இருந்து நிறைய தகவல் கேதர் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட சொன்னது தான் இதுதான். என்னன்னா, எந்த அளவுக்கு இந்த நியூஸை நான் ஸ்ப்ரெட் பண்ண முடியும்னு நினைக்கிறேனோ அவ்வளோ தூரம் இதை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மக்கள் யாரும் இனிமேல் தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ்ல இருந்து எந்த ஜாப் அவங்க என்ன ஜாப் சொன்னாலும் அதை நம்பி போக வேண்டாம். அதுதான் என்னோட ஒரு முக்கியமான கருத்து. போனீங்கன்னா அதுல இருந்து நீங்க மீண்டு வர்றது தெய்வ செயல் தான். நெல்லை அருகே ஆபாச செயலி மூலம் ஆசை வார்த்தை கூறி காட்டுப்பகுதிக்கு வரவழைத்து நகை பணம் பறித்த கும்பலை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி பகுதியில் ஆபாச செயலி மூலம் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்ட ஆசை வார்த்தை கூறி
காட்டுப்பகுதிக்கு வரவழைத்து அவர்களிடம் உள்ள நகை, பணம், செல்போன் போன்றவற்றை மர்ம நபர்கள் பறித்து தப்பிச் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதில் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கிறிஸ்தவ போதகர், நெல்லையை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் உட்பட 3 பேர் அளித்த புகாரின் பேரில் மூளைக்கரைப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட சின்ன மூலக்கரை பகுதியைச் சேர்ந்த ராமசுப்பு, முத்துக்குமார் ஆகிய இருவர் மும்பையில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. பின்னர் அவர்களை கைது செய்த சப் இன்ஸ்பெக்டர் சக்தி நடராஜன் தலைமையிலான தனிப்படை போலீசார் இருவரையும் நாங்குநேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கையில் பிரபல தனியார் மருத்துவமனை மருத்துவரை ரகசிய வீடியோ எடுத்து 1 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய கும்பலை சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரபல தனியார் குளோபல் மருத்துவமனை மருத்துவர் குமரேசன், இவரது நண்பர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் நிலையில் சில மாதங்களுக்கு முன் மருத்துவமனையில் ஒரு இளம் பெண்ணை வேலைக்கு சேர்த்துள்ளார். இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் இளம் பெண்ணை பணி நீக்கம் செய்ததால் ரியல் எஸ்டேட் நண்பர் டாக்டரை தொடர்பு கொண்டு பணி நீக்கம் குறித்து பேசி முடிவெடுப்பதற்காக அரியக்குடியில் உள்ள தனியார் சொகுசு விடுதிக்கு பெண்ணை வர சொல்லியதாக கூறி மருத்துவரையும் வரவழைத்துள்ளார். பின்னர் மருத்துவ பணிப்பெண்ணிடம் பேசிக் கொண்டிருக்கையில் 5க்கும் மேற்பட்ட ரவுடிகள் உள்ளே புகுந்து மருத்துவரை தாக்கி 1 கோடி ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் இந்த பெண்ணுடன் இருக்கும் வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டியுள்ளனர். இது தொடர்பாக மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் காரைக்குடி காவல்துறையினர் அந்த கும்பலை சேர்ந்த ஒருவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது இதுபோன்று பல முக்கிய பிரமுகர்களை வீடியோ எடுத்து பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து சிவகங்கை மாவட்ட கண்காணிப்பாளர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் பிரேம்குமார், துரைபாண்டி, ராமநாதன் ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் மீதமுள்ள குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். பொன்னேரி ரயில் நிலையம் அருகே ரயில்வே தண்டவாளங்களில் சிக்னல் இணைப்பு பெட்டியின் போல்ட் கழற்றப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் கல்வி, வேலை, மருத்துவம், வியாபாரம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக புறநகர் ரயிலில் பயணித்து வருகின்றனர். புறநகர் பயணிகள் மட்டுமின்றி வட மாநிலங்களை இணைக்கக்கூடிய டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில்களும் சென்று வருகின்றன. இந்நிலையில் பொன்னேரி ரயில் நிலையம் அருகே ரயில்வே தண்டவாளங்களில் சிக்னல் இணைப்பு பெட்டியின் போல்ட் கழற்றப்பட்டதால் சென்னை மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில்கள் என இரு மார்க்கத்திலும் சுமார் 2 மணி நேரம் ரயில்வே சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாலையில் ரயில்வே ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது சென்னை கும்மிடிப்பூண்டி என 2 மார்க்கங்களிலும் சிக்னல் பெட்டியுடன் தண்டவாளங்களை இணைக்கக்கூடிய பெட்டியில் போல்ட்டுகள் கழற்றப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து ரயில்வே ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு கழற்றப்பட்டிருந்த போல்ட்டுகளை இணைத்தனர். இதனையடுத்து 2 மணி நேரம் காலதாமதமாக இரு மார்க்கங்களிலும் மீண்டும் ரயில்கள் இயக்க தொடங்கின. இது குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக ரயில்வே காவல்துறை கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் தெரிவிக்கையில், ரைட் வேணாம், நீங்க தான் வீடியோ எடுத்திருக்கீங்கல்ல சார், ஒண்ணு இல்லை. இப்போ சார் என்னென்ன காணாம போயிருக்கு? ஒரே ஒரு நட்டு மட்டும் தான் காணல, வேற ஒண்ணு 4 நட்டு. அது 4 இடத்துல பக்கத்துல அதனால ஏதாவது பாதிப்பு சார்? அதனால ட்ரெயினுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. கோம்பை ரங்கநாதர் கோவிலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நலம் பெற வேண்டி தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் சிறப்பு பூஜையில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பை ரங்கநாதர் கோவிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெறும் சிறப்பு பூஜையில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வழிபடுவது வழக்கம். இதில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நலம் பெற வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார். அப்போது கோவில் வளாகத்தில் குடித்தண்ணீர் குழாய் இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்ததை தொடர்ந்து அதிகாரிகளை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரி உத்தரவிட்டார். கோம்பையில் ரங்கநாதர் கோயில் சாமி ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். புரட்டாசி மாதம் 5 சனிக்கிழமை திறந்து மக்கள் வழிபாட்டுக்கு கூடுவாங்க. அதில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நாங்கள் ரங்கநாதரை வழிபட்டு தமிழ்நாடு முதல்வர் தளபதி நல்லா இருக்கணும் அப்படின்ற அர்ச்சனை பண்ணி சாமியை கும்பிட்டு வெளியில வரோம். நிபா வைரஸ் பாதிப்பால் கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதிகளில் வரும் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து காணப்படுவதால் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அதன்படி தேனி மாவட்டத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதையடுத்து கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதிகளில் வரும் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நிபா வைரஸ் பரவல் குறித்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிபா வைரஸால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விதமாக 20 படுக்கைகள் கொண்ட தனி வார்டு தொடங்கப்பட்டுள்ளது.
இந்த வார்டில் 3 டாக்டர்கள் தலைமையில் மருத்துவ குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தலைவாசல் அருகே வடகுமரை ஊராட்சியில் 1.5 ஆண்டுகளாக 100 நாள் வேலை அளிக்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே வடகுமரை ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்களுக்கு வேலை வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தலைவாசல் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். 1000 டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு நிதி திரட்டும் வகையில் கோவையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கோவை பீளமேடு பகுதியில் உள்ள மைதானத்தில் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வரும் 1000 நோயாளிகளுக்கு நிதி திரட்டும் வகையில் ரோட்டரி சங்கத்தின் கோயம்புத்தூர் ஜெனித் சார்பில் தேசிய அளவிலான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. போட்டியில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரியை சேர்ந்த 12 அணிகள் பங்கேற்றன. ரெட் டென்னிஸ் பாலில் 8 ஓவர் பிரிவில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களுடன் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனிடையே நோய்களில் இருந்து தப்பித்து ஆரோக்கியமாக இருக்கலாம் என்பதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாகவும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். சங்ககிரியில் HIV எய்ட்ஸ் நோய் குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலுவலகம் மற்றும் சங்ககிரி அரசு மருத்துவமனை இணைந்து HIV எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தியது. இப்பேரணியை சங்ககிரி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அலுவலர் டாக்டர் சரவணகுமார் தலைமை வகித்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியானது வியன்பாளையம் மாரியம்மன் கோவிலிலிருந்து பவானி சாலை பழைய பேருந்து நிலையம் வழியாக சென்று தாலுகா அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது. இதில் கொங்கணாபுரம் நம்பிக்கை கரம் தன்னார்வலர் செல்வம் மற்றும் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கோஷம் எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். அப்போது சங்ககிரி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவதூறாக பேசிய பாஜக தலைவர், பாஜக மத்திய அமைச்சர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி மகளிர் காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் ஒதியன் சாலை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகளிர் காங்கிரசார் கொலை மிரட்டல் விடுத்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் பொதுச் செயலாளர்கள் இளையராஜா, தனுஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள செங்கல் சூளை தொழில் செய்யும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செங்கல் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் வலியுறுத்தி உள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த சின்னத்தம்பிபாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஈரோடு மாவட்ட செங்கல் உற்பத்தியாளர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அந்தியூர், பவானி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட செங்கல் உற்பத்தி செய்யும் செங்கல் சூளை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் செங்கல் உற்பத்தி செய்வதற்கு தற்போதுள்ள பல்வேறு கட்டுப்பாடுகள், தேவையான பொருட்களின் விலைவாசி உயர்வு மற்றும் செங்கல் விற்பனை விலை உயர்த்துவது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து செங்கல் சூளை உற்பத்தியாளர் சங்கத்தின் சிதம்பரம், மாதேஸ்வரன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது செங்கலுக்கு தேவையான செம்மண் எடுப்பதில் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் அவற்றை தளர்த்தி செங்கல் உற்பத்தியை நம்பி வாழும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் குடும்ப வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் என தெரிவித்தனர். நாட்டு செங்கல் உற்பத்தியாளர்களுக்கு எங்களுக்கு தேவையான மூலப்பொருளான மண் எடுப்பதில் அரசு கொடுக்கின்ற விதிமுறைகள் மிக கடுமையானவையாக இருக்கின்றன. இந்த நடைமுறைகளை தளர்த்தி, இந்த சட்டங்களை தளர்த்தி போதுமான வழியில் மண் எடுப்பதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என சொல்லி பல முறை அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். தகுந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கு கோரிக்கை வச்சிருக்கிறோம். எங்கள் வீட்டு வசதித்துறை அமைச்சருக்கிட்டையும் இது குறித்து கோரிக்கை வச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் அரசு எந்த விதமான தளர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கல.
இந்த சட்ட விதிமுறைகள் மிக கடுமையாக இருக்கிற காரணத்தால் எங்களால் தொடர்ந்து தொழில் செய்ய முடியல, போதுமான மண் எடுக்க முடியல. இதனால பல லட்சம் குடும்பங்கள் ஈரோடு மாவட்டத்தில் பாதிக்கப்படுறோம். கடலூர் அருகே பைபாஸ் சாலையில் புதிய மேம்பாலம் அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் அருகே உள்ள கிழக்கு ராமாபுரம் கிராமத்தில் 700க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சாலையை கடக்கும் வகையில் விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலையின் குறுக்கே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இருப்பினும் மேம்பாலம் அமைக்கப்படாமல் சாலை அமைக்கும் பணி நடந்து முடிந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் ரவுண்டானா அல்லது மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து ரவுண்டானாமும் அமைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்டு வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் பலராமன் மற்றும் திருப்பாதிரிப்புலியூர் காவல்துறையினர் விரைந்து வந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். பேத்துப்பாறை பகுதிகளில் யானை முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பேத்துப்பாறை, 5 வீடு, கோம்பை போன்ற பகுதிகளில் யானையின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பலமுறை வனப்பகுதிக்குள் யானையை விரட்டிவிட்டாலும் மறுபடியும் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு திரும்ப திரும்ப வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனால் வனத்துறையினரும் என்ன செய்வது என்று அறியாமல் உள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்பாக காணலாம். கோவை மாவட்டம் தென்னமநல்லூர் கிராமத்தில் உள்ள கரிய காளியம்மன் கோவிலில் தென்கையில ஈசன் கலை பண்பாட்டு மையம் சார்பில் தமிழ்மண் மனம் விருது பெற்ற பவளக்கோடி கும்மியாட்ட குழுவினரின் அரங்கேற்ற விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நடனமாடி அரங்கேற்றத்தை துவக்கி வைத்தார். இதில் பக்தர்கள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் வளர்மதி கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் புதுப்பாளையத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சம்பத் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதில் மாவட்ட அவைத் தலைவர் சேவல்குமார், மாநில மீனவர் அணி இணை செயலாளர் தங்கமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் உள்ள தட்டான்குளத்தில் இறந்த நிலையில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் விரைந்து சென்று சடலத்தை மீட்டு எடுத்த போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை சாலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 2 நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்த கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊராட்சி குழுவின் கூட்டம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் தமிழ்ச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் உதயகிருஷ்ணன், மாவட்ட ஊராட்சி செயலர் சுமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட நிலையில் அஜெண்டாவில் தெரிவிக்கப்பட்டிருந்த 4 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. தேனியில் அமைதி தினத்தையொட்டி உலக அமைதி குழு சார்பில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் சஜீவனா துவக்கி வைத்தார். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக கையில் பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 சக்கர வாகனத்தில் பாம்பு புகுந்ததாக அங்கிருந்த மக்கள் தெரிவித்ததை தொடர்ந்து நிர்வாக அலுவலர் ராஜேஷ் உள்ளிட்டோர் வாகனத்தை முழுமையாக சோதனை செய்தபோது வாகனத்தில் மறைந்திருந்த பாம்பு திடீரென்று மற்றொரு வாகனத்தில் தஞ்சம் புகுந்த பின்னர் தானாகவே வாகனத்தில் இருந்து வெளியேறி அருகிலிருந்த புதருக்குள் சென்று மறைந்து கொண்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள கூனிப்பட்டி என்ற வனப்பகுதியில் 800 அடி நீளத்திற்கு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த கிராம மக்கள் பிளவு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து வாடகை வாகனம் ஓட்டும் வாகனங்களின் ஆவணங்களை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் திடீர் ஆய்வு செய்தபோது இன்சூரன்ஸ், வாகனத்தின் உரிமை சான்று, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட உரிய ஆவணம் இல்லாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர். வேலூரில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதத்தையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். குவாட் தலைவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. இலங்கை அதிபர் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவில் அனுராக் குமார திசநாயகே வெற்றி பெறுவார் என எதிர்பார்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சி அமைத்தால் விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சென்னையில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சட்டப்பூர்வ ஒப்புதல்களை பெற்ற பிறகு பயணிகளின் சேவை தொடங்கும். சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி 280 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.